எப்படிதான் இந்த அண்ணன் இந்த மலையை ஏறி இறங்குறான்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. இது சிவனோட சக்தி இல்லாம இந்த அண்ணன் ஏறி இருக்க முடியாது, இறங்கி இருக்க முடியாது. வணக்கம், நமஸ்தே. நான் உங்க சீனிவாசன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நாங்க வெள்ளியங்கிரி போலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. முதல் நாள் நைட்டே கார் எடுத்துட்டு சிஎன்ஜில ஃபில் பண்ணிட்டு அங்க 2 மணி போல ரீச் ஆயிட்டோம். ஏற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கோங்க. பேக்ல வந்து எந்த ஒரு வெயிட்டுமே வச்சுக்காதீங்க. ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வாங்க. ஏறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஆளுக்கு ஒரு தடி, நல்ல ஒரு திடமான ஒரு தடி எடுத்துக்கோங்க. இந்த தடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா ஏற முடியாது, இறங்க முடியாது. முதல்ல ஏறோம் ஏறிக்கிட்டே இருக்கும். எப்படா முடியும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே ஏறி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தலையெல்லாம் கிருக்குன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வாமிட் எடுத்துட்டேன். அப்புறம் சாக்லேட் சாப்பிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க இருக்க விநாயகரை தயவு செஞ்சு எங்க மேல எப்படியாவது பத்திரமா கூட்டிட்டு பத்திரமா கீழே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு நாங்க ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்க போற வழியில நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போனோம். நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையில நிறைய காசு வச்சுக்கோங்க, ஜிபேல ஒர்க் ஆகாது. கடைசியா ஒரு மலை காமிச்சாங்க, இங்கதான் சிவபெருமான் இருக்காருன்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த மாதிரி சின்னதா இருக்கேன்னு சொல்லி ஓகே ஏறிலான்னு நான் ஏறினேன். கடைசியில் அது ஏறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த சிவபெருமானை பாக்குறதுக்கு கோடி கண்ணு வேணுங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறினதுல கண்டிப்பா பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரி, சாமி கும்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாங்க இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இறங்கும் போது எல்லாரும் ஒன்னா அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என்னால இறங்கவே முடியல. நான் லாஸ்டா வந்தேன். கைகாலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. அந்த தடி இல்லைன்னா என்னால் சத்தியமா நடந்திருக்கவே முடியாது. என்னையோட வயசானவங்களும் என்னையோட சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக இறங்கி கீழே வந்தாங்க. அதெல்லாம் பார்த்து தாங்க நான் மோட்டிவேட்டி நானும் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் முட்டி ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் எனக்கு லைஃப்ல என்ன பண்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சு. இந்த பயணத்துல தாங்க எனக்கு வந்து நம்ம உடம்பு வந்து நம்ம கண்டிஷன்லேயே இல்லைங்கிறது புரிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த பயணத்து மூலியமா நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கடைசியில் எல்லாம் இறங்கி வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டாங்க. மறக்காம நீங்க இந்த ஒரு மலைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.